தலைப்பு: அகிலனின் சிக்கலான வாழ்க்கை கதைகள். படி 1. அகிலனின் சிக்கலான வாழ்க்கை பேரார்வத்தின் நாட்டம். நாயக்கர் அகிலன் உங்கள் வழக்கமான தனி நபர் அல்ல. வாழ்க்கையை தனக்கே உரிய முறையில் வாழ வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருந்தது. சிறுவயதிலிருந்தே தனது வாழ்க்கையை தனிப்பயனாக்க விரும்புவதை அறிந்த அவர் இலக்கிய உலகில் மூழ்கி அதை செய்ய முடிவு செய்தார். வயதாகும்போது அகிலன் தனது எழுத்து திறனை மெருகேற்றிக் கொண்டு வாசகராக மாறினார். அவர் தனது கற்பனையின் ஆழத்தை ஆராய்ந்து கதைகள், கவிதைகள் மற்றும் கட்டுரைகளை எழுதத் தொடங்கினார். இருப்பினும் அவரது ஆர்வத்தை தொடரும் பாதை சவால்கள் இல்லாமல் இல்லை. அகிலன் தன்னையும் தனது படைப்பு முயற்சிகளையும் ஆதரிக்க பணம் சம்பாதிக்க வேண்டி இருந்தது. அவர் ஒற்றைப்படை வேலைகளில் ஈடுபட்டார், நீண்ட நேரம் உழைத்தார். இது ஒரு கடினமான பயணம், ஆனால் அவர் தனது கனவுகளை கைவிட மறுத்து விட்டார். விடாமுயற்சி மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் அகிலனின் எழுத்து அங்கீகாரம் பெறத் தொடங்கியது. அவரது வார்த்தைகள் வாசகர்களிடையே எதிரொலித்தது, மேலும் அவர் தனது கைவினை பொருளால் வாழ்க்கையை சம்பாதிக்க தொடங்கினார். அவரது ஆர்வத்தை தொடர அவரது வாழ்க்கையை தனிப்பயனாக்குவதில் அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கு இது ஒரு சான்றாகும். படி 2. 6 அத்தியாயங்களில் காதல். அகிலனின் வாழ்க்கை ஒரு சிக்கலான காதல் கதைகள். காதல் வழங்கக்கூடிய பரந்த அளவிலான உணர்ச்சிகளை அனுபவிக்கும் ஒரு இதயத்தை அவர் கொண்டிருந்தார், மேலும் அவர் அதை 6 தனித்துவமான அத்தியாயங்களில் செய்தார். இனிமையான முதல் காதல். இளமையில் முதல் காதலின் இனிமையை அகிலன் இட்டான். அது அப்பாவி பட்டாம்பூச்சிகள் நிறைந்தது, மேலும் அவரது இதயத்தில் ஒரு அழியாத அடையாளத்தை விட்டுச் சென்றது. தடை செய்யப்பட்ட காதல். வாழ்க்கையின் சிக்கல்களுக்கு மத்தியில் அகிலன் தடை செய்யப்பட்ட காதல் விவகாரத்தில் தன்னை கண்டான். அதன் ரகசியமும் சிலிர்ப்பும் அவனது உணர்ச்சிகளை மேலும் தீவிரப்படுத்தியது. மறக்க முடியாத கோடை காதல். ஒரு கோடை விடுமுறையின் போது அகிலன் ஒரு சீசன் வரை மட்டுமே நீடித்த ஒரு உணர்ச்சிமிக்க காதல் கொண்டான், ஆனால் அவன் நினைவில் என்றென்றும் நிலைத்திருந்தான். நீண்ட தூர காதல். காதலுக்கு எல்லைகள் தெரியாது, அகிலனுக்கும் இது நன்றாகவே தெரியும். அவர் மைல் தொலைவில் உள்ள ஒருவரை காதலித்தார், மேலும் அவர்களது உறவு இரவு நேர அழைப்புகள் மற்றும் இதயபூர்வமான கடிதங்கள் மூலம் நீடித்தது. காலத்தின் சோதனையாக நின்ற காதல். வாழ்க்கை செல்லச் செல்ல ஏற்ற தாழ்வுகளை தாங்கிய காதலை அகிலன் கண்டான். இந்த காதல் அவரது சிக்கலான வாழ்க்கையில் ஒரு நிலையான கலங்கரை விளக்கமாக இருந்தது, அவருக்கு அசைக்க முடியாத ஆதரவை வழங்கியது. இருக்கக்கூடாத காதல். எல்லா காதல் கதைகளும் மகிழ்ச்சியான முடிவை கொண்டிருப்பதில்லை. அகிலனுக்கும் மனவேதனைகள் மற்றும் விரும்பத்தகாத காதல் ஆகியவை இருந்தன. காதல் எவ்வளவு அழகாக இருக்கிறதோ அதே அளவு வலியும் இருக்கும் என்பதை அவனுக்கு நினைவூட்டியது. படி 3. காதலின் நுணுக்கங்களை வழிநடத்துதல். ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான கதைக்களம் மற்றும் உணர்ச்சி பயணம். ஆனால் இந்த சிக்கலான உறவுகளின் வலையை அவர் எவ்வாறு வழிநடத்த முடிந்தது? அகிலனின் காதல் வாழ்க்கையின் சிக்கல்களை ஆராய்வோம். அவரது இனிமையான முதல் காதல். அகிலன் அப்பாவித்தனத்தின் அழகையும் இடஒதுக்கீடு இல்லாமல் காதலிப்பதன் தூய்மையான மகிழ்ச்சியையும் கற்றுக்கொண்டார். இந்த அனுபவம் அவரது எதிர்கால உறவுகளுக்கு அடித்தளமாக அமைந்தது. ஒவ்வொரு கணத்தையும் போற்றுவதன் முக்கியத்துவத்தை அவருக்கு கற்பித்தது. தடை செய்யப்பட்ட காதல். இரகசியத்தின் ஒரு பாடம் மற்றும் தெரியாத சிலிர்ப்பு. தடை செய்யப்பட்ட காதலை மறைத்து வைத்திருக்கும் அகிலனின் திறமை அவனது விவேகத்தையும் ஆசையின் சிக்கலான தன்மையையும் அவன் புரிந்து கொண்டதை நிரூபித்தது. மறக்க முடியாத கோடைகால காதல். அகிலனுக்கு அன்பின் இடைக்கால தன்மையை கற்றுக் கொடுத்தது. சில காதல் கதைகள் சுருக்கமானவை ஆனால் தீவிரமானவை, ஒருபோதும் மறையாத அடையாளத்தை விட்டுச் செல்கின்றன என்பதை அவர் உணர்ந்தார். நீண்ட தூர காதல். பொறுமை மற்றும் அர்ப்பணிப்புக்கான சோதனையாக இருந்தது. அகிலன் தகவல் தொடர்பு கலையிலும் மைல்களுக்கு அப்பால் அன்பை நிலைநிறுத்தும் வார்த்தைகளின் ஆற்றலிலும் தேர்ச்சி பெற்றார். காலத்தின் சோதனையாக நிற்கும் அன்பை அகிலன் அனுபவித்தான். இந்த நீடித்த அன்பு அவருக்கு வாழ்க்கையின் குழப்பங்களுக்கு மத்தியில் ஸ்திரத்தன்மையையும் வீட்டை பற்றிய உணர்வையும் அளித்தது. விரும்பாத காதல்.
அனைத்து காதல் கதைகளும் மகிழ்ச்சியான முடிவை கொண்டு இருக்கவில்லை என்பதை அகிலனுக்கு நினைவூட்டியது. அது அவருக்கு நெகிழ்ச்சியையும் உடைந்த இதயத்தை குணப்படுத்தும் திறனையும் கற்றுக் கொடுத்தது. அகிலனின் சிக்கலான காதல் வாழ்க்கை, சுய கண்டுபிடிப்பு, நெகிழ்ச்சி மற்றும் காதல் பல்வேறு வடிவங்களில் வருகிறது என்பதை புரிந்து கொள்ளும் பயணமாக இருந்தது. அங்கு அவருடைய 6 மனைவிகள் மற்றும் அவர்களது சகோதரிகளுடனான உறவுகளின் நுணுக்கங்களை ஆராய்வோம். படி 4. உறவுகளின் வலை. அகிலனின் சிக்கலான வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தை எடுத்தது. அவர் 6 வெவ்வேறு பெண்களை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தார். ஒவ்வொருவரும் அவரவர் தனித்துவமான குணங்கள் மற்றும் வசீகரங்கள். இந்த 6 மனைவிகள் மற்றும் அவர்களது சகோதரிகளுடன் அவர் உருவாக்கிய உறவுகள் பாரம்பரிய விதிமுறைகளின் எல்லைகளை சோதிக்கும் இணைப்புகளின் வலையை உருவாக்கியது. தனது உறவுகளுக்குள் திறந்த தொடர்பு மற்றும் நம்பிக்கையை பேணுவதற்கு அகிலனுக்கு ஒரு பரிசு இருந்தது. ஒவ்வொரு மனைவியும் மதிப்புமிக்கவர்களாகவும் கேட்கப்படுவதையும் உறுதிப்படுத்த இது அவசியம். அவர் தனது உறவுகளில் சமத்துவம் மற்றும் மரியாதையை நம்பினார். மேலும் இந்த அடித்தளமே பல மனைவிகளை கொண்டிருப்பதில் உள்ள சிக்கல்களை தீர்க்க அவருக்கு உதவியது. உறவுகளின் இந்த சிக்கலான வலையில் அவரது மனைவிகளின் சகோதரிகளுக்கு இடையிலான பிணைப்பு ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது. இந்த சகோதரிகள் மாமியார் மட்டுமல்ல, அவர்கள் அவருடைய சொந்த குடும்ப உறுப்பினர்களைப் போல ஆனார்கள். அவர்கள் பகிர்ந்து கொண்ட அன்பும் ஆதரவும் ஒற்றுமையும் அகிலனின் கூட்டு குடும்பத்திற்கு ஒரு தனித்துவமான இயக்கத்தை சேர்த்தது. அகிலனின் மனைவிகளும் அவர்களது சகோதரிகளும் இணக்கமாக வாழ கற்றுக்கொண்டனர். அவருடைய குடும்பத்தை ஒரு நெருக்கமான பிரிவாக மாற்றினர். அவர்கள் ஒருவருக்கொருவர் சாதனைகளை கொண்டாடினர். கஷ்டங்களின் போது ஒருவரையொருவர் ஆறுதல் படுத்தினர். மேலும் வழக்கமான எல்லைகளுக்கு அப்பால் நீட்டிக்கப்பட்ட சொந்த உணர்வை உருவாக்கினர். உறவுகளின் வலை விரிந்தபோது அன்பும் புரிதலும் சமூக நெறிமுறைகளை மீறும் என்பதை அகிலன் உணர்ந்தான். இணைப்புகளை உருவாக்குவது, பன்முகத்தன்மையை தழுவுவது மற்றும் வளப்படுத்துவது போல் சிக்கலான உறவுகளை வளர்ப்பது ஆகியவற்றின் அழகுக்கு அவரது வாழ்க்கை சான்றாக இருந்தது. அகிலனின் சிக்கலான வாழ்க்கை, காதல் தொடர்புகள் மற்றும் அவரது பயணம் முழுவதும் அவர் நெய்த அசாதாரணமான உறவுகளின் கதை. மிகவும் ஆழமான பிணைப்புகள் பெரும்பாலும் மாநாட்டை மீறும் மற்றும் மனித இணைப்பின் சிக்கல்களை தழுவியவை என்ற கருத்துக்கு இது ஒரு சான்றாக இருந்தது. படி 5. சிக்கலை தழுவுதல் மற்றும் நல்லிணக்கத்தை கண்டறிதல். அகிலன் தனது சிக்கலான வாழ்க்கையின் நுணுக்கங்களுக்கிடையில் அவனது தேடுதல்களுக்கும் அவனது காதல் கதைகளுக்கும் அவன் பின்னிய உறவுகளின் வலைக்கும் இடையே ஒரு நுட்பமான சமநிலையை கண்டான். அவர் எவ்வாறு சிக்கலான தன்மையை ஏற்றுக்கொண்டார் மற்றும் அவரது இருப்பின் நாடாவில் இணக்கத்தை கண்டார். பல உறவுகளை நிர்வகிப்பதற்கான சவால்கள் இருந்தபோதிலும் அகிலனின் திறந்த தொடர்பு மற்றும் அவரது வாழ்க்கையில் ஒவ்வொரு நபரின் உண்மையான அக்கறையும் அவரை ஒரு தனித்துவமான குடும்ப அமைப்பை உருவாக்க அனுமதித்தது. அவரது மனைவிகள் மற்றும் அவர்களது சகோதரிகள் மத்தியில் இருந்த ஆதரவும் புரிதலும் சமூக விதிமுறைகளை மீறி ஏற்றுக்கொள்ளும் சூழலை உருவாக்கியது. அகிலனின் நாட்டம் அசைந்ததில்லை. அவரது சிக்கலான வாழ்க்கை வழங்கிய வளமான அனுபவங்கள் மற்றும் உணர்ச்சிகளிலிருந்து உத்வேகம் பெற்று அவரது எழுத்து தொடர்ந்து செழித்தது. அவரது உறவுகளின் பன்முகத்தன்மை படைப்பாற்றலின் ஊற்றாக மாறியது. மனித அனுபவத்துடன் எதிரொலிக்கும் கதைகளைச் சொல்ல அவரை அனுமதித்தது. அவர் காதல் மற்றும் குடும்பத்தின் சிக்கல்களை வழிநடத்தும் போது அகிலன் சமத்துவம், மரியாதை மற்றும் புரிதல் ஆகியவற்றின் கொள்கைகளுக்கு உண்மையாக இருந்தார். ஒவ்வொரு உறவின் தனித்துவத்தை பாராட்டுவதற்கும் பொதுவான நிலையை கண்டறிவதற்குமான அவரது திறன் அவரது வழக்கத்திற்கு மாறான குடும்பத்தில் ஒற்றுமை உணர்வை வளர்த்தது. அவரது வாழ்க்கையின் சிக்கலான தன்மையை ஏற்றுக்கொண்ட அகிலன் மனித உறவுகளின் பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொள்வதிலும் போற்றுதலிலும்தான் உண்மையான மகிழ்ச்சி உள்ளது என்பதை கண்டறிந்தார். வாழ்க்கையின் செழுமை அதன் சிக்கலான தன்மையிலும் கருணை மற்றும் அன்புடன் அதன் நுணுக்கங்களை வழிநடத்தும் திறனிலும் காணப்படுகிறது என்ற கருத்துக்கு அவரது கதை சான்றாக அமைந்தது. படி 6.
காதல் மற்றும் பாடங்களின் மரபு. அகிலனின் சிக்கலான வாழ்க்கை வெளிப்பட்டபோது அவர் அன்பு, நெகிழ்ச்சி மற்றும் வாழ்க்கையின் நுணுக்கங்களை தழுவும் தைரியம் ஆகியவற்றின் பாரம்பரியத்தை விட்டுச் சென்றார். இந்த இறுதி பகுதியில் அவரது அசாதாரண பயணத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை ஆராய்வோம். அகிலனின் பரம்பரை எல்லையில்லாத அன்பாக இருந்தது. பல நபர்களை ஆழமாகவும் உண்மையாகவும் நேசிக்கும் அவரது திறன் சமூக விதிமுறைகளை சிதைத்தது. அன்பு எல்லையற்றது மற்றும் பல்வேறு வடிவங்களை எடுக்கக்கூடியது என்று அவரை சுற்றியுள்ளவர்களுக்கு கற்பித்தார். தொடர்பு மற்றும் புரிதலின் முக்கியத்துவம் அகிலனின் கதை முழுவதும் எதிரொலித்தது. வெளிப்படையான உரையாடல் மற்றும் பரஸ்பர மரியாதைக்கான அவரது அர்ப்பணிப்பு அவரது உறவுகளில் நல்லிணக்கத்திற்கு அடித்தளமாக அமைந்தது. இந்த கொள்கைகள் அவரது பிணைப்புகளை வலுப்படுத்தியது, மட்டுமல்லாமல் ஆரோக்கியமான இணைப்புகளை வளர்ப்பதற்கு மற்றவர்களையும் தூண்டியது. அகிலனின் உறவுகளின் பலதரப்பட்ட திரைச்சீலைகள் வேறுபாடுகளை தழுவும் அழகை வெளிப்படுத்தின. 6 மனைவிகள் மற்றும் அவர்களது சகோதரிகளை கொண்ட அவரது குடும்பம் வேற்றுமையில் ஒற்றுமையை எடுத்துக்காட்டுகிறது. இந்த வழக்கத்திற்கு மாறான மற்றும் நெருக்கமான குடும்பம் காதலுக்கு வரம்புகள் இல்லை என்பதை நிரூபித்தது. மேலும் உண்மையான தொடர்புகள் மிகவும் எதிர்பாராத இடங்களில் செழித்து வளரும். அகிலனின் நாட்டமும் ஒரு அடையாளத்தை விட்டுச் சென்றது. அவரது சிக்கலான வாழ்க்கையின் வளமான அனுபவங்களால் தூண்டப்பட்ட எழுத்துக்கான அவரது அர்ப்பணிப்பு, ஒருவரின் கனவுகளை பின்பற்றுவது ஒரு நிறைவான மற்றும் நோக்கமுள்ள இருப்புக்கு வழிவகுக்கும் என்பதை நிரூபித்தது. அகிலனின் கதை வாழ்க்கையின் சிக்கலான தன்மையையும் அதிலிருந்து எழக்கூடிய குறிப்பிடத்தக்க தொடர்புகளையும் கொண்ட அட்டமாக இருந்தது. சமூக நெறிமுறைகளை கேள்விக்குட்படுத்தவும், பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொள்ளவும், மனித உறவுகளின் சிக்கலான நாடாவை மதிக்கவும் அவரது மரபு மற்றவர்களை ஊக்குவிக்கிறது. அகிலனின் சிக்கலான வாழ்க்கை கதைகளை முடிக்கும்போது, வாழ்க்கை பயணம் என்பது அனுபவங்களின் மொசைக் என்பதை நினைவுபடுத்துகிறோம். மேலும் மிகவும் ஆழமான கதைகள் பெரும்பாலும் வழக்கமானவற்றில் இருந்து விலகி தனித்துவமாக நமக்கே சொந்தமான ஒரு கதையை உருவாக்குகின்றன. படி 7. பிரதிபலிப்புகள் மற்றும் தொடர்ச்சிகள். அகிலனின் சிக்கலான வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்கும்போது, அவரது பயணம் இறுதி அத்தியாயத்துடன் முடிவடையவில்லை என்பதை காண்கிறோம். அவரது மரபு பற்றிய பிரதிபலிப்புகள் மற்றும் வெளிப்பட்ட கதைகளின் தொடர்ச்சிகளை ஆராய்கிறது. அகிலனின் பரம்பரை அவன் தொட்ட வாழ்வில் வாழ்ந்தது அன்பு, பின்னடைவு மற்றும் சிக்கலான தழுவல் ஆகியவற்றின் படிப்பினைகள் அடுத்தடுத்த தலைமுறைகளில் எதிரொலித்தன. உறவுகளின் சிக்கலான பாதைகளில் செல்லவும், அச்சமின்றி தங்கள் உணர்வுகளை பின்தொடரவும் முயல்பவர்களுக்கு அவரது கதை உத்வேகமாக அமைந்தது. அகிலனின் வாழ்க்கையில் அவரது 6 மனைவிகள் மற்றும் அவர்களது சகோதரிகள் கதாபாத்திரங்கள் தொடர்ந்து உருவாகி வந்தன. அவர்களின் தனிப்பட்ட கதைகள் அவர்கள் பகிர்ந்து கொண்ட அனுபவங்களின் செழுமையான திரைச்சீலைகளால் தாக்கம் செலுத்தப்பட்டு அவர்களின் சொந்த சிக்கலான மற்றும் வெற்றிகளுடன் வெளிப்பட்டது. காதல் மற்றும் வாழ்க்கை பற்றிய அகிலனின் வழக்கத்திற்கு மாறான அணுகுமுறையிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் அவர்களின் விதியை வடிவமைத்தன. அகிலனின் எழுத்தின் தாக்கம் அவரது வாழ்நாளையும் தாண்டி எதிரொலித்தது. அவரது வார்த்தைகள் சமூக எதிர்பார்ப்புகளிலிருந்து விடுபட மற்றவர்களை தொடர்ந்து ஊக்குவித்து அவர்களின் சொந்த பாதைகளை உருவாக்கவும், வாழ்க்கையை அசாதாரணமானதாக மாற்றும் பல்வேறு உறவுகளை மதிக்கவும் ஊக்குவிக்கின்றன. அகிலனின் சிக்கலான வாழ்க்கையின் பிரதிபலிப்புகளில் ஒவ்வொரு தனிமனிதனின் கதையும் ஒரு தனித்துவமான தலைசிறந்த படைப்பு என்பதை நினைவூட்டுவதை காண்கிறோம். வாழ்க்கையின் சிக்கல்கள் தடைகள் அல்ல, மாறாக வளர்ச்சி, இணைப்பு மற்றும் காலத்தை தாண்டிய ஒரு மரபை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள். அகிலனின் சிக்கலான வாழ்க்கை கதைகளை முடிக்கும்போது, வாழ்க்கை பயணம் ஒரு தொடர் கதையாக இருப்பதை நாம் அறிவோம். அவரது அனுபவங்களின் எதிரொலிகள் தொடர்ந்து எதிரொலிக்கின்றன, நம் சொந்த கதைகளின் நுணுக்கங்களை தழுவி மனித இருப்பின் எப்போதும் உருவாகி வரும் திரைக்கு பங்களிக்க நம் அனைவரையும் அழைக்கிறது. படி 8. எப்போதும் விரியும் நாடா. இந்த இறுதி தவணையில் அகிலனின் சிக்கலான வாழ்க்கையின் எப்பொழுதும் விரியும் நாடாவை காண்கிறோம். அங்கு காதல்,
ஆர்வம் மற்றும் உறவுகளின் இழைகள் காலப்போக்கில் பின்னி பிணைந்தன. தலைமுறைகள் கழித்து அகிலனின் மரபு அவரது சந்ததியினரின் இதயங்களில் நிலைத்திருந்தது. அவரது கதை ஒரு நேசத்துக்குரிய குடும்ப கதையாக மாறியது. ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு அனுப்பப்பட்டது. திறந்த இதயங்கள் மற்றும் மனதுடன் வாழ்க்கையின் சிக்கலை தழுவுவதற்கு அவர்களை தூண்டியது. அகிலன் உருவாக்கிய வழக்கத்திற்கு மாறான குடும்ப அமைப்பு காலப்போக்கில் நீடித்தது. அன்பு, புரிதல் மற்றும் மரியாதை ஆகியவை சமூக விதிமுறைகளை மீறும் பிணைப்பை உருவாக்க முடியும் என்பதை நிரூபித்தது. அவரது 6 மனைவிகள் மற்றும் அவர்களது சகோதரிகளின் சந்ததியினர் ஒற்றுமை மற்றும் ஏற்றுக்கொள்ளும் உணர்வை வெளிப்படுத்தினர். புத்தகங்கள் மற்றும் கையெழுத்து பிரதிகளில் அழியாத அகிலனின் எழுத்து காலங்கள் கடந்தும் வாசகர்களை வசீகரித்துக் கொண்டே இருந்தது. அவரது வார்த்தைகள் நன்கு வாழ்ந்த வாழ்க்கையின் ஞானத்தால் நிறைந்தது. காதல், ஆர்வம் மற்றும் உறவுகளின் சிக்கலான நிலப்பரப்புகளுக்கு வழிகாட்டும் நபர்களுடன் எதிரொலித்தது. அகிலனின் வாழ்க்கையின் திரைச்சீலை அவரது மரண வருடங்களை தாண்டி விரிந்தபோது அந்த கதை ஒருபோதும் முழுமையடையவில்லை என்பது தெளிவாகியது. ஒவ்வொரு புதிய தலைமுறையும் அதன் சொந்த துடிப்பான இழைகளை சேர்த்தது. பன்முகத்தன்மையின் அழகை தழுவிய ஒரு குடும்பத்தின் தொடர் கதைக்கு பங்களிக்கிறது. அகிலனின் சிக்கலான வாழ்க்கை வெறும் கதையல்ல, அது காலப்போக்கில் எதிரொலிக்கும் ஒரு வாழும் மரபு. வாழ்க்கையின் திரைச்சீலை ஒரு மாறும் அமைப்பு, எப்போதும் மாறக்கூடியது மற்றும் புதிய கதைகள், புதிய காதல்கள் மற்றும் புதிய சாகசங்களுக்கான சாத்தியக்கூறுகளால் நிரப்பப்பட்டது என்பதை இது நினைவூட்டுகிறது. அகிலனின் சிக்கலான வாழ்க்கை கதைகளை முடிக்கும் போது அவனது இருப்பின் நாடா எல்லையற்றது என்பதை ஒப்புக்கொள்கிறோம். மேலும் அவரது மரபின் இழைகள் அவருக்கு பின்வருபவர்களின் கதைகளுடன் பின்னி பிணைந்து காலம் மற்றும் இடத்தின் வரம்புகளை தாண்டி ஒரு கதையை உருவாக்குகின்றன. படி 9. நித்திய சாரம். அகிலனின் சிக்கலான வாழ்க்கையை பற்றிய இந்த இறுதி பிரதிபலிப்பில் காலம் மற்றும் இடத்தின் எல்லைகளை தாண்டிய நித்திய சாரத்தை நாம் ஆராய்வோம். வருடங்கள் செல்லச் செல்ல அகிலனின் பெயர் அன்பின் நீடித்த ஆற்றலுக்கும் உண்மையாக வாழும் துணிவுக்கும் ஒத்ததாக மாறியது. அவரது கதை இப்போது யதார்த்தத்தை விட புராணமானது. மனித உறவுகளின் சிக்கலான அர்த்தத்தை தேடுபவர்களுக்கு ஒரு உவமையாக வாழ்ந்தது. அகிலனின் சந்ததியினர் தங்கள் முன்னோர்களின் கதைகளில் ஆறுதலையும் உத்வேகத்தையும் கண்டனர். அவரது மரபு ஒரு வழிகாட்டும் ஒளியாக மாறியது. ஒவ்வொரு தலைமுறையினரும் வாழ்க்கையின் பன்முகத்தன்மையை தழுவி அவர்களின் ஆர்வங்களை பின்தொடரவும் சமூக விதிமுறைகளை மிஞ்சும் இணைப்புகளை வளர்க்கவும் ஊக்குவிக்கிறது. அகிலனின் எழுத்துக்கள் சேகரித்து போற்றப்பட்டு காலத்தால் அழியாத தொல் பொருட்களாக நின்றது. காலம் காலமாக வாசகர்கள் வெறும் கதைகள் மட்டுமல்ல, மனித நிலை பற்றிய ஆழமான நுண்ணறிவுகளையும் முழுமையாகவும் தயக்கமின்றியும் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து பெறுகிறார்கள். அவர் உருவாக்கிய குடும்பம் 6 மனைவிகள் மற்றும் அவர்களது சகோதரிகளுடன் ஒற்றுமை மற்றும் ஏற்றுக்கொள்ளலின் சின்னமாக மாறியது. தொடர்பு, மரியாதை மற்றும் புரிதல் ஆகியவற்றின் படிப்பினைகள் யுகங்கள் முழுவதும் எதிரொலித்தது. வழக்கத்திற்கு மாறான அன்பின் கலங்கரை விளக்கமாக அகிலனின் கதையை பார்த்த எண்ணற்ற குடும்பங்களை பாதித்தது. அகிலனின் சிக்கலான வாழ்க்கையிலிருந்து விடைபெறும் வேளையில் அவரது சாராம்சம் வரலாற்றின் பக்கங்களுக்குள் மட்டுப்படுத்தப்படவில்லை என்பதை நாம் அங்கீகரிக்கிறோம். இது இருத்தலின் கட்டமைப்பை ஊடுருவிச் செல்கிறது. பேரார்வம், அன்பின் நுணுக்கங்களை தழுவுதல் மற்றும் வழக்கத்திற்கு மாறான இணைப்புகளை உருவாக்குதல் ஆகியவை நித்தியம் முழுவதும் நிலைத்து நிற்கும் ஒரு பாரம்பரியத்தை உருவாக்குகின்றன என்பதை நினைவூட்டுகிறது. அகிலனின் சிக்கலான வாழ்க்கையின் சரித்திரம் இவ்வாறு முடிவடைகிறது. இது காலத்தையும் இடத்தையும் கடந்து ஒரு நித்திய சாரத்தை விட்டுவிட்டு எண்ணற்ற வாழ்க்கைகளின் எப்போதும் வெளிப்படும் கதைகளின் மூலம் தொடர்ந்து ஊக்கமளிக்கும் மற்றும் எதிரொலிக்கும். படி 10. முடிவும் புதிய தொடக்கமும். அகிலனின் சிக்கலான வாழ்க்கை நுணுக்கங்களில் இருந்து விடைபெறும்போது இந்த வசீகர பயணத்தின் முடிவில் நாம் வந்தடைகிறோம். அவரது கதையின் எதிரொலிகள் நீடித்து மனித இருப்பின் ஆழமான திரைச்சீலை பற்றிய சிந்தனையை அழைக்கின்றன. அகிலனின் மரபு
ஒரு மனிதனின் அசாதாரண வாழ்வின் கதையாக மட்டும் இல்லாமல் அன்பின் நீடித்த தன்மைக்கும் ஆர்வத்தின் நாட்டத்திற்கும் வாழ்க்கையின் சிக்கல்களை தாண்டி செல்லும் நெகிழ்ச்சிக்கும் ஒரு சான்றாக வாழ்கிறது. அகிலனின் கதையில் திரை விழுந்ததால் புதிய கதைகள் வெளிவர இடம் விட்டுவிடுகிறது. ஒரு அத்தியாயத்தின் முடிவு மற்றொன்றின் தொடக்கத்தை குறிக்கிறது. மேலும் இருத்தலின் பிரமாண்டமான திரையில் வாழ்க்கையின் இழைகள் நெசவு தொடர்கின்றன. கதை சொல்லும் உணர்வில் ஒரு புதிய பருவத்தின் விடியலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அடுத்த கதை காத்திருக்கிறது. புதிய சாகசங்கள், சிக்கலான கதாபாத்திரங்கள் மற்றும் சொல்லப்படாத கதைகள். அகிலனின் சிக்கலான வாழ்க்கையில் இருந்து ஒரு பக்கத்தை திருப்பும்போது அடுத்த கதை என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பை நாம் தழுவுகிறோம். அகிலனின் சிக்கலான வாழ்க்கை கதைகள் மூலம் இந்த பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. இந்த அத்தியாயத்தை முடிக்கும் போது அடுத்த கதையின் தொடக்க வரிகளை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். இன்னும் அறிமுகம் செய்யப்படாத கதாபாத்திரங்கள் மற்றும் இன்னும் சொல்லப்பட வேண்டிய கதைகளின் பெயரிடப்படாத பிரதேசங்களை ஆராய தயாராக உள்ளது. சீசன் 2 காத்திருக்கிறது. மனித அனுபவத்தின் விவரிப்பு தொடர்கிறது. கதை சொல்லலின் எல்லைகளை தாண்டிய ஒரு நித்திய தொடர்ச்சி வாழ்க்கையின் இடைவிடாத நடனத்தில் எப்போதும் உருவாகிறது.